சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. ஒரு குக்கரில் எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு சீரகத்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும் போதும். அவ்வளோதான். இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டம்ளருக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு கூடவே 4 முட்டையை ஒரு பவுலில் உள்ளே வச்சிடலாங்க. வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்தோம்னா நமக்கு 2 in 1 முட்டையும் வெந்துடும், கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை உளிச்சிட்டு நம்ம உள்ள கிரேவிக்குள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 கொதி வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். நல்லா சப்பாத்திக்கு சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.